ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்ட காலத்தில் இருந்து வெளியே வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தித்தான் ஆக வேண்டும். இந்த வகையில் மனிதர்களாக பிறந்த நாமும் விதிவிலக்கல்ல. நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டங்களில் இருந்து தப்பித்து வெளியே வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். விக்னங்களை தீர்க்கக்கூடிய கடவுளாக திகழ்பவர் விநாயகப் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்றும் நாம் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அவ்வாறு மாதத்தின் முதல் நாள் அன்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாதம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக அமையும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்பதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகின்றோம். இந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது ஒரே ஒரு தேங்காயை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். விநாயக பெருமானுக்கு முன்பாக கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு தேங்காயை கையில் வைத்து கொண்டு 5 கரத்தினை ஆனை முகத்தினை இன்றின் இளம்பிறை போலும் ஏன்றினை நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னும் விநாயகப் பெருமானின் பாடலை முழு மனதோடு பாட வேண்டும். பிறகு அந்த தேங்காயை கோவிலில் சிதற் தேங்காயாக உடைத்து விட்டு வர வேண்டும். இப்படி ஆலயத்திற்கு சென்று நம் வழிபாடு செய்வதன் மூலம் தேங்காய் எப்படி உடைந்து போகிறதோ அதே போல நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடைந்து போகும் என்று கூறப்படுகிறது. முழு மனதோடு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு பலன் அதிகம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு முழு மனதோடு இந்த விநாயகப் பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய